காலைல சுட்ட இட்டு தான் இருக்குது. என்ன பண்ண போற? யோசிப்போம். அப்பா, உப்புமா தான் இருக்கு, சாப்பிடுறீங்களா? இருங்க இருங்க இருங்க, நாம இட்லி உப்புமா செய்ய போறது இல்ல. நாம செய்யறது சேமியா இட்லி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேமியா இட்லி பி குயின் சேனல்ல பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு வேற ஒரு கப்பு சேமியா, நம்ம எந்த மெஷரிங் கப் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அதே கப்பில் சேமியாவும் தயிர் எடுக்கணும். அப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, சேமியா எடுத்த கப்பு அளவே தயிரும் எடுத்துக்கணும். இது எல்லாம் தான் இதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம வீட்டில் மாவு இல்லைன்னா இது இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்க கேட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு கப் அளவு தயிர், நல்லா இதை கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா லிக்யூட் ஃபார்மாக கலந்துக்கணும். கட்டிகள் இருந்ததுன்னா அது ஒரு இடத்துல மாத்திரம் பசை மாதிரி இருக்கும். அந்த தயிரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இந்த தயிரில் இந்த சேமியா நல்லா ஊறி வரணும். நல்லா இதில் போட்டு கலந்துக்கலாம். இதோட நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி அதையும் சேர்த்திக்கணும். கேரட் எடுத்தோம் இல்லையா, ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன் இந்த அளவுக்கு. அந்த கேரட்டை நல்லா சீவி வச்சுக்கணும். ஒரு கட் பண்ணக்கூடாது, சீவி வச்சுக்கணும். நல்லா மேலே தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். இதையெல்லாம் நல்லா கலக்கணும். நல்லா கை வச்சு நல்லா கலக்கி நல்லா அதில் ஊற விட்டுறணும். எல்லாமே எல்லா பக்கமும் கேரட்டும் கொத்தமல்லி தழை சேமியா எல்லாம் கலந்து வரணும். ஒரு சைடு சேமியா அப்படியே கட்டி மாதிரி நின்று போயிடக்கூடாது. அதனால கை வச்சு அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா விரல்ல நசுக்கி விட்டு இது பண்ணணும், கலக்கணும். இது தயிர் ஈவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த சேமியா நல்லா ஊறும். தயிர் கம்மியாக போயிட்டாலும் சேமியா ஊறி வராது. அதனால் சேமியாவும் தயிரும் கரெக்டான அளவில் எடுத்து வச்சுக்கணும். தயிர் புளிக்காமல் ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். புளிச்சிருந்தா இட்லி அந்த புளிப்பு சுவை வரும். அதனால் ஃப்ரெஷ் தயிராக எடுத்து கலந்துக்கணும். இதை நல்லா மூடி போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. 1/2 hour இல்லைனாலும் ஒரு 20 நிமிஷமாவது ஊறினா சேமியா நல்லா ஊறி வரும். பாருங்கள், நான் 1/2 hour கழித்து எடுக்கிறேன். சேமியா பாருங்கள், இதில் நல்லா தயிரில் எல்லாம் கலந்து வந்துருச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. கேரட்டு எசன்ஸும் இறங்கி இருக்குது. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி கொதி நிலையில் இருக்கட்டும். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம், அல்லது நெய் ஏதாவது ஒன்று தடவிக்கலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதை சிறு சிறு உருண்டைகளாக நம்ம இட்லி மாதிரி தட்டியும் வச்சுக்கலாம், அல்லது உருண்டையாக உருட்டி வச்சோன்னா உள்ள இருக்கிறது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு தட்லேயும் அப்படியே தட்டி வைக்கிறேன். ரொம்ப கம்மியாக சின்ன உருண்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறேன். இட்லி அளவுக்கு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து சேர்த்தி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இட்லி தட்டில் அப்படியே இட்லி மாதிரி வச்சுக்கணும். கையில் அள்ளி வச்சுக்குங்க. இதோட நீங்கள் பீன்ஸு கூட நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொஞ்சமாக நெய்யில் வதக்கி இதோட கூட சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும் போட்டிருக்கிறேன், நீங்கள் பீன்ஸும் கூட இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். எது வேணாலும் சேர்த்தலாம் வெஜிடபிள்ஸு. இது மாவு இல்லாதப்ப நீங்கள் குழந்தைங்களோ அல்லது திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க இதை பார்த்தோன்னே இன்னும் வித்தியாசமான இட்லியாக இருக்கே அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தட்டில் எல்லா இதையும் அள்ளி இட்லி மாதிரி வச்சுக்கோங்க. இதை நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா அடுக்கி நம்ம தண்ணி இட்லி தண்ணி கொதிச்சிட்டு இருக்கணும், அப்போ வைக்கணும். எப்போவுமே அடுப்பு ஆன் பண்ண உடனே இதை வைக்கக்கூடாது. ஆல்ரெடி அது கொதிச்சிட்டு இருக்கிற போது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ இட்லி தட்டை அதில் வச்சு
ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வேகட்டும். வேக விட்டுறலாம். இப்போ வெந்திருக்கும். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இதுக்கு சைடிஷ் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு தேங்காய் கட் பண்ணி ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் தக்காளி சட்னி கூட வச்சுக்கலாம். எந்த சட்னியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி மட்டும்தான் இதுக்கு எடுக்கும். ஒரு 3 சின்ன டீஸ்பூனில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். தேங்காய், பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், அதோட 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து தேங்காய் சட்னி, வெள்ளை சட்னி. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு எடுத்துக்கலாம். அதை அவ்வளோதான், ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இட்லி ரெடி ஆகிடுக்கும். அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஒரு தட்டில் வாழை இலை வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு இதை இட்லியை எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும். ஸ்பூன் போட்டு அழகாக எடுத்தால் வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்குறோம். பாருங்கள், நல்லா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைகளுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது சாப்பிட பிடிக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு இதுக்கு தேவையான அளவு சட்னி, நீங்கள் எந்த சட்னி வேணால், புதினாவோ மல்லி சட்னி எது வேணாலும் இதுக்கு சைடிஷுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி விட்டு, சாம்பாரை விட சட்னி நல்லாயிருக்கும். சாம்பார் சேமியாவுக்கு வந்து கொஞ்சம் இதாகாது. சட்னி எந்த சட்னி வேணாலும் இது எடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வித்தியாசமாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக இருக்கு. அழகா பிச்சு சட்னியில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.